மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நன்றாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். மகிமை மகத்துவமான பிதாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பரிசுத்தாவியானவரே, உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் வருகிற மக்களை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளமாட்டீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலின் சமாதானத்தையும் தருகிற தேவ பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்து கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். வானம் திறக்கப்படட்டும், தேவ மகிமையங்களை மூடிக்கொள்ளட்டும். வானம் திறக்கப்படட்டும், தேவ மகிமையங்களை மூடிக்கொள்ளட்டும். பரிசுத்தாவின் ஆளுகை எங்களுக்குள்ளே வந்து இறங்கட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமேன். மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன், அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன், மகத்துவமானவர், மகத்துவ தேவன். நம் மத்தியில் மகத்துவமான காரியங்களை செய்யும்படி இன்றைக்கு கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சங்கீதம் 119வது சங்கீதம் 101வது வசனம். உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் பொல்லாத வழிகள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பொல்லாத வழிகளிலிருந்தும் தீய பழக்கத்திலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வது தேவனுடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வசனம், தேவ வார்த்தை, தேவ மகத்துவம். ஆமேன். பிரான்ஸ் நாட்டின் தலை சிறந்த நாத்திகர் ஒருவர், அவரும் அவரது நண்பர்களும் கிழக்கத்திய நாடுகளை சுற்றி பார்க்க பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அநேக நாடுகளின் தீவுகளை அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். ஒரு சிறிய தீவிலுள்ள ஒரு மரத்தின் கீழ் ஒரு வாலிபன் வேத புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவன் அருகே சென்ற அந்த நாத்திகர், ஏன் தம்பி, நீ கட்டுக்கதைகள் நிறைந்த ஒன்றுக்கும் உதவாத பழங்கால புத்தகத்தை படிக்கிறாய்? அதை தூக்கி எறி, நான் கொடுக்கும் இந்த விஞ்ஞான புத்தகத்தை படி. உனக்கு அறிவு வளரும், உன் வாழ்வுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்றார். வாலிபன் நாத்திகனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இந்த வேத புத்தகத்தை தூக்கி எறிய சொல்கிறீர்கள், இப்புத்தகம் எங்களிடம் வராமல் இருந்தால் இந்த நேரம் உங்கள் அனைவரையும் கொன்று வேக வைத்து சாப்பிட்டிருப்போம் என்று அந்த சிறுவன் சொன்னான். நரமாமிசம் உண்ணும் மனிதர்களை நாகரீகமாக மாற்றியது நம்முடைய பரிசுத்த வேதம். ஆமேன். வேத வசனம் அவர்களை மனிதனாக மாற்றியது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வேத வசனத்திலே பிரியமாய் இருப்போமானால் உலக நன்மையினால், தேவ நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மை மனிதனாக மாற்றும். ஆமேன், ஹல்லேலூயா. சங்கீதம் 119:92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய வேதம், வேத வசனம் மனமகிழ்ச்சி. ஆமேன். அது மனமகிழ்ச்சியை தராமல் இருந்திருக்குமானால் நான் என்னுடைய துக்கத்திலே அழிந்தே போயிருப்பேன். நம்மை பாவ வாழ்விலிருந்தும் சகல தீமையிலிருந்தும் நீங்களாக்கி காத்து கொள்கிறது பரிசுத்த வேதம். பாவம், அக்கிரமம், மீறுதல்கள், அநியாயங்கள், இவைகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட மனிதனை மாற்ற வல்லது தேவ வார்த்தை. தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற பெரிய ஈவுகளில் ஒன்று பரிசுத்த வேதம். பாவ இருளில் இருந்த ஜனங்கள்
வேத புத்தகத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான ஒளியை கண்டு ரட்சிப்பை பெற்றார்கள். ஆமென். சங்கீதம் 119 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேதத்தின் கருத்துக்கள் அத்தனையும் ஒரு யூகமாக கூறப்படாமல் அவைகள் அதிகாரத்தோடு ஆணித்தரமாக கூறப்பட்டுள்ளன. பாவ மனிதனை அந்த வசனங்கள் மாற்றுகிறது. அப்படி மாற்றக்கூடிய உன்னத புத்தகம்தான் வேதம். வேதத்தை நேசித்து அதை வாசிப்பவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அனுதினமும் வேதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை என்ற விசுவாசத்துடனும் வாஞ்சையுடனும் வாசித்து பரிசுத்தம் பெற்று வாழ தேவன் விரும்புகிறார். ஆமென். இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 119 140வது வசனம், உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டது. அது பொன்னாக நமக்கு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் உமது அடியேன் அந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிகிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. ஆமென். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் மண், சரீரம் மண்ணால் உருவாக்கப்பட்டது. அந்த மண்பாண்டம் உடைய வேண்டும், நம்முடைய சுயங்கள் உடைய வேண்டும். அப்போதுதான் அவருடைய மகத்துவமுள்ள வல்லமையை நம்மால் வெளியே கொண்டு வர முடியும். அந்த பொக்கிஷத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அதாவது நம்முடைய சுயம், பெருமை, இச்சை அந்த மகத்துவத்தை வெளியே கொண்டு வர முடியாதபடி மூடி மறைத்திருக்கிறது. ஆமென். நம்முடைய சுயத்தை ஆமென் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து அதை விட்டுவிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலாந்து நாட்டிலே ஒரு ஹாஸ்டலில் தங்கி ஐடா என்ற பெண் படித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவளது ஃப்ரெண்டு, நீயும் உன்னுடைய அப்பா ஸ்கடர் மாதிரி இந்தியாவிற்கு மிஷனரியாக போகிறாயா என்று கேட்டார். உடனே ஐடா, அந்த அழுக்கான நாடான இந்தியாவிற்கு போகவே எனக்கு பிடிக்காது என்றார். கிளாரா என்ற ஃப்ரெண்டும், ஐடா நீயும் உன்னுடைய அப்பாவை மாதிரி டாக்டராகி ஊழியம் செய் என்று கூறினாள். உடனே ஐடா, நான் அவ்வாறு செய்யவே மாட்டேன் என்று கூறிவிட்டாள். ஹல்லேலூயா. அந்த ஐடா ஒரு முறை விடுமுறைக்கு இந்தியாவிற்கு வந்தார்கள். ஒரு நாள் சாயங்கால நேரம் அவர்கள் அமர்ந்திருந்த அறையிலே அந்த கதவு தட்டப்படக்கூடிய சத்தம் கேட்டது. ஐடா ஓடி போய் கதவை திறந்தார்கள். ஒரு ஐயா நின்று கொண்டிருந்தார்கள். அம்மா, நீங்கள் தானே டாக்டர்? எனது மனைவி வயிற்று வலியால் மிகவும் அதிகமாய் வேதனைப்படுகிறாள், வந்து மருந்து கொடுங்கள் அம்மா என்றார்கள். அது நான் இல்லை, அப்பா தான் டாக்டர், அவர் வந்தவுடன் வர சொல்லுகிறேன் என்றாள். இல்லம்மா, நாங்கள் பெண்களுக்கு ஆண்களிடம் வைத்தியம் பார்க்க அனுமதிப்பதில்லை என்று அந்த மனிதர் வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டார். சிறிது நேரம் சென்ற பின்பு திரும்பவும் கதவு தட்டப்படக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது. ஐடா சென்று பார்த்தபோது ஒரு ஐயா, அம்மா வாருங்கள், என் மனைவிக்கு குளிர் காய்ச்சல் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மருந்தை கொடுங்கள் என்று கேட்டபோது சொன்ன பதிலையே அந்த ஐடா சொல்லி விட்டார்கள். அப்பொழுது அந்த ஐயாவும் சென்று விட்டார்.
மூன்றாவதாகவும் ஒருவர் வந்து தன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்றார். ஐடா அதே பதிலை சொன்னவுடன் அவரும் சென்று விட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. மறுநாள் காலை ஐடா அந்த ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்த போது 3 சவ ஊர்வலம் இறந்தவர்களை எடுத்து கொண்டு சென்று கொண்டிருந்ததை அவள் பார்த்தாள். உடனே அவளுடைய உள்ளம் உடைந்து போனது. ஏசப்பா, நான் டாக்டராகி இந்த மக்களை காப்பாற்றுவேன் என்று அந்த நேரத்திலே அவர்கள் அர்ப்பணித்தார். ஆமேன். ஐடா டாக்டராகி தமது தமிழ்நாட்டில் வேலூர் என்ற இடத்தில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் என்ற மருத்துவமனையை பெரிய அளவில் உண்டு பண்ணினார்கள். இன்றும் பெரிய வியாதிகளுக்கு அங்கு வைத்தியம் பார்க்கப்படுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பெருமை சுயம் உடைக்கப்பட்டு ஏசப்பாவுக்காக நானும் ஏதாவது செய்வேன் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை ஏசப்பா விரும்புகிறார். தேவன் உங்களை கொண்டு அவருடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமேன். நம்மை கொண்டே அவருடைய மகத்துவத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய வல்லமையை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நாம் வேலை பார்க்கிற இடங்கள், நாம் வசிக்கிற இடங்கள், நாம் படிக்கிற இடங்கள், அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய மகத்துவத்தை கொண்டு வரும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நம் மீது அவர் விருப்பம் கொள்ளுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷர் நம் ஒவ்வொருடைய நற்கிரியைகளை காண வேண்டும். அந்த நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவுடைய மகிமையை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படி செய்ய நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலம் தேவ மகத்துவத்தை வெளியே கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ எனக்காக என்ன செய்தாய், நீ எனக்காக எதை செய்தாய் என்று. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு தேவை. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அந்த ஐதாஸ் கடர் பாருங்கள், அழுக்கான நாடான இந்தியாவிற்கு போகவே எனக்கு பிடிக்காது என்றார். தன்னை அர்ப்பணித்த போது தேவ மகத்துவம் அவர் மூலமாக வெளிப்பட்டது. மகிமையான காரியங்கள் இந்த நாள் வரையிலும் அந்த இடத்தில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகிஞ்சனை நொறுக்கிவிட்டது. ஆமேன். அவருடைய மகத்துவத்தினால் சத்துருவின் சேனை முறியடிக்கப்படுகிறது. மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படி நம் மத்தியிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த ஹார வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. அவருடைய மகத்துவம் வெளியே கொண்டு வரப்படுகிறது. ஹல்லேலூயா. மகத்துவத்தின் தேவன், வல்லமையின் தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற விடாதபடி, ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்த முடியாதபடி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற, உங்களை பின்தொடர்ந்து வருகிற போராட்டங்கள் எல்லாம் அவருடைய மகத்துவத்தின் வல்லமை இன்றைக்கு நொறுக்கி போடுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆமேன். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆமேன். இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளில் அவருடைய மகத்துவத்தின் வல்லமையை நம் கண்கள் கண்டிருக்கிறது. இன்னும் சில மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே அவர் செய்ய போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குடும்பங்களிலே செய்யும் மகத்துவமான காரியங்களை நம் கண்கள் பார்க்கும். ஆமேன். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் அதை பார்த்து கர்த்தரை துதிக்க,
ஆமேன். கர்த்தர் இந்த நாட்களிலே சில மகத்துவமான காரியங்களை செய்யும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம் குடும்ப வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிற பயணங்களிலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம் நமக்கு முன்னே வெளிப்பட போகிறது. ஆமேன். மோசே ஆண்டவருக்காக ஊழியம் செய்தபோது, ஆமேன், இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தபோது, ஆமேன், கர்த்தருடைய மகத்துவம் அங்கே வெளிப்பட்டது. எல்லா பகுதிகளிலும் வழிகள் அடைக்கப்பட்ட போது செங்கடலிலே கர்த்தர் பாதையை திறந்து கொடுத்தார். அது கர்த்தருடைய மகத்துவம். அப்பேற்பட்ட மகத்துவம், மகிமையான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உமது வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். ஆமேன். Glory to God. Oh my God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்மை முழுமையாக இயேசுவுக்காக அர்ப்பணிக்கும் போது, அந்த அர்ப்பணிக்கும் நேரத்திலே மகத்துவத்தையும் வல்லமையையும் நாம் காணப்போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தொடர்ந்து வரும் சத்துரு ஜெயமெடுக்கவே முடியாது. மாறாக நாம் ஜெயமெடுக்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துரு அவன் தோற்று போவான். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம்முடையது. ஆமேன். ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நாம் தேவனை போல் வேறொரு தேவன் இல்லை. கர்த்தர் ஒருவரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். ஆமேன். அவருடைய மகத்துவம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்மை பின்தொடர்ந்து வருகிற சில சத்துருவின் சேனைகள் அவருடைய மகத்துவத்தின் வல்லமையினால் இன்றைக்கு அது முறியடிக்கப்பட போகிறது. ஆமேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஆமேன். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நாம் ஜெயமாக மாற்ற முடியும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மை அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் இன்றைக்கு எழுந்தருளுகிறார். ஆமேன். அவர் அக்கினியின் தெய்வம், வல்லமையின் தெய்வம், மகத்துவமான தேவன் இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி எழுந்தருளி இருக்கிறார். நாம் கேட்ட வசனங்களின்படியே இன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். விசுவாசத்தோடே அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை மகத்துவமான பிதாவே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் டாடி. மகத்துவமான தேவன் மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு செய்யும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தாவியானவரே, உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வல்லமையை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையான தேவன், மகத்துவமான தேவன்,
பயங்கரமான காரியங்களை செய்யும்படி எங்கள் மத்தியில் இன்றைக்கு நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் டாடி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தை கத்தரும் பிள்ளைகள் மீதே நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக கத்தர் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். கத்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே என் குடும்பத்திலே ஒரு மகத்துவம், ஒரு வல்லமாய் அற்புதம் நடக்கட்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற குடும்பங்களுக்குள், வீடுகளுக்குள் இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும். வானம் திறக்கப்படட்டும், தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. வானம் திறக்கப்படட்டும், தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. தேவ வல்லமை ஊற்றப்படுவதாக. மகிமையான தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆமேன். உம்முடைய முகத்தே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எஸ் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆமேன். நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும் சுவாமி. தன் வேலையின் காரணமாக வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று ஆமேன் விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் அந்த காரியத்தை ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு அற்புதமாக செய்து கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் அப்பா, நம்முடைய முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. மகத்துவத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய மகத்துவத்தின் வல்லமையை கர்த்தர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஓ பரிசுத்தத்தின் அக்னியை கர்த்தர் ஊற்றுங்க. வல்லமையான தெய்வமே, நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ திகையாதே, நீ கலங்காதே, நானும் தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு கர்த்தாவே பாதத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் அவைகளுக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், நீங்கள் அவர்களுடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீரை துடைத்து கர்த்தர் சமாதானத்தை ஆமேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக கர்த்தர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகிமையின் வல்லமாய் உம்முடைய பிரசன்னத்தால் அந்த வீடுகள் நிரம்பட்டும் ஐயா. வீடுகளுக்குள்ளே அலக்களித்துக் கொண்டிருக்கிற சில அலக்களிப்பின் ஆவிகள் உம்முடைய அக்கினிக்கு முன்பாக எரிக்கப்பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆமேன். ஒரு சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆறுதலை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கண்டடைகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறீர் சுவாமி. உம்முடைய வல்லமையினாலே பிள்ளைகளை நீர் மூடிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். மகத்துவமான காரியங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செவையான வழியை காட்டி கர்த்தர் ஆற்றி தேற்றும்படியா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பங்கள் வைக்கிறோம் சுவாமி. இன்னும் நிறைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் எழுதி வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குறித்த நேரத்தில் அவைகளுக்கு பதிலை தரும்படியாக நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு மிகுந்த பலனை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பலத்தால் இடை கட்டுகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும் சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தரை அறிகிற அறிவினாலே உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட தேவரீர் உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபைதார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபைதாரும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நீர் மூடி மறைத்து கொள்ளாப்பா. ஆமேன். தொலைக்காட்சி ஊழியங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த இடத்தில் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ நன்மையினாலே நிரப்போம். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வந்து இறங்கட்டும். மகத்துவமான தேவன் மகத்துவமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். எங்கள் குறைகளை கர்த்தர் மன்னித்தருளும். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி கர்த்தருடைய வருகை இந்த நேரத்தில் இருந்தால் எங்களை நீர் ஆயத்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு பதில் தந்து விட்டீர் என்று விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கி கொள்ளும். உம்முடைய கூடார சிலுவைக்குள் எங்களை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்டால் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.